ஏழாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. 3ஆம் பருவம் அலகு 1 எண்ணியல்ல பயிற்சி 1.1 ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம்ப்பா. கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்ட்டு நமக்கு இங்கே ஒரு 8 சம் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த ஒவ்வொரு சம் எல்லாமே எப்படி இருக்குன்னா தசம எண்கள் இருக்குது. இது நம்ம முழு எண்ணாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம்மில் 8.71 8.71ங்கிறது எந்த எண்ணிற்கு அருகில் உள்ளது பார்க்க முன்னாடி இந்த புள்ளிக்கு அடுத்து உள்ள எண்களை பாருங்கள். 7. இந்த 7ங்கிறது 5 விட பெரியதா சிறியதா அப்படின்னு பார்க்கணும். சரியாம்மா? 7ங்கிறது 5 விட பெரியது. சரியா? புள்ளிக்கு அடுத்து உள்ள எண்களை எடுத்து பார்த்தோம்னா அது 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இது 1 கொடுத்துருவோம். குறைவாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற முழு எண்ணை அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்போ இங்கே என்ன வரும்? இது 5 விட அதிகம். அப்போ இங்கே 1 கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன 8 1 9. அப்போ 8.71ங்கிறது எந்த எண்ணிற்கு அருகில் உள்ளது? 9 எண்ணிற்கு முழு எண்ணுக்கு. சரியாப்பா? அடுத்து பாருங்கள் 26.01 26ங்கிறது முழு எண். இங்கே பாருங்கள் இந்த தசம எண் என்ன இருக்குது? 10ல் 1 இந்த இடத்துல 0 இருக்குது. அப்போனா இதுக்கு 5 விட சிறிய எண் இதுக்கு 1 கொடுக்கலாமா? தேவையில்லை. 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 கொடுப்போம். 5 விட அதிகமாக இருக்கணும். சரியாப்பா? எடுக்கிற நம்பர் இங்கே 0ங்கிறது 5 விட சிறியது. அப்போனா நாம் இதை நீக்கிட்டு என்ன போகிறோம்? 26ங்கிறத அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அடுத்து 69.48 இந்த 69ங்கிறது முழு எண். இந்த புள்ளிக்கு அடுத்து இருக்கிறது 4ங்கிறது 8ங்கிறது என்னது? தசம எண்கள் 10ல் 1 100ல் 1 இது சொல்லுவோம். சரியாடா? இப்போ இங்கே பார்க்கும்போது 10ல் 1 என்ன இருக்குது? 4. 4ங்கிறது 5 விட குறைவு. அப்போனா இந்த நமக்கு என்ன கிடைப்போகுது? 69ங்கிறத அப்படியே முழுசாக எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 103.72 103ங்கிற முழு எண். இங்கே புள்ளிக்கடுத்து இருக்கிறது 7 பாருங்கள். இது 5 விட அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த 103 கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 கொடுத்தோம்னா இது என்னவா மாறப்போகுது? 104. நமக்கு முழு எண்ணாக தான் எழுத வைக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? சரி. அதுக்கடுத்து 49.84 அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 10ல் 1 உள்ள நம்ம இங்கே 8 தான் பார்ப்போம். 8ங்கிற 5 விட பெரியது. அப்போ இதுக்கு 1 கொடுத்தோம்னா இந்த 49ஓட 1 கூட்டினா 50. அடுத்து நம்ம 101.35 நம்ம எங்கே பார்ப்போம்? 10ல் 1 தான் பார்ப்போம். இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் 100ன் இடமதிப்பு 100ல் 1 நம்ம பார்க்க வேண்டியது 10ல் 1 பார்த்து இதுக்கு நம்ம 1 கொடுக்கலாமா வேணாமா யோசிக்கணும். சரியா? அப்போ 101.3ங்கிறது இந்த 3ங்கிறது 5 விட சிறியது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? இது 1க்கு இதுக்கு நம்ம என்ன கொடுக்க தேவையே இல்லை. அப்போ 101ங்கிறத அப்படியே முழுமையாக எழுதிடலாம். அடுத்த நம்பர் 39.814 இந்த புள்ளிக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 8. 8ங்கிறது 5 விட பெரியது. அப்போ என்ன நம்ம பண்ணணும்? இந்த 39 கூட 1 கூட்ட போகிறோம். கூட்டினா நமக்கு என்ன நம்ம கிடைக்குது? 40. 39 1 கூட்டினா 40. இங்கே லாஸ்ட் நம்பர் 1.23 நம்ம இங்கே பார்க்க வேண்டியது 10ல் 1 என்ன புள்ளிக்கு அடுத்த எண் என்ன இருக்குது? 2. இந்த 2ங்கிறது 5 விட சிறியது. அப்போனா இது நமக்கு தேவையில்லை. 1 அப்படியே எழுதிட வேண்டியதான். சரியாடமா? அதிகமாக இருந்தால் 1 கூட்டுவோம். குறைவாக இருந்தால் இந்த எண்கள் நம்ம எழுதவே தேவையில்லை. முன்னாடி உள்ள முழு எண்ணை அப்படியே எழுதிட வேண்டியதான். சரியாம்மா? தேங்க்யூ.